எடப்பாடி ஒரு சமூகத்த முகமா தான் பார்க்குறாங்க. டிடிவி, ஓபிஎஸ் அவங்க ஒரு சமூகத்தின் முகமா பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இதுக்குள்ள விரிந்த விரிசல் வந்து ஒரு சாதி ரீதியான விரிசலா இருக்கு. இதுதான் பெரிய பெரிய ஆபத்து. அப்போ ஒன்றிணையிறது மீண்டும் அதிமுக பெரிய அளவுல வெற்றி பெறுவதுங்கிறது தான் வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது காலம் தான் முடிவு. கண்டிப்பா. இவரு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. தமிழகத்த மீட்கறதுக்காக அவர் போயிட்டுருக்காரு. இவருக்கு முன்னாடி அந்த தலைமை பொறுப்புல இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இன்ப சுற்றுலா போயிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஓபிஎஸ் வந்து தன்னுடைய பிடிமானத்தை எல்லாத்தையும் இழந்துட்டார் இன்னைக்கு. இன்னைக்கு பாஜக தன்னை காப்பாத்தும்னு நினைச்சாரு. பாஜகவும் கைவிட்டுட்டாங்க. தமிழ்நாட்டில் அரசியல்ல இந்த பக்கமும் திருப்பி போக முடியாது. அதிமுகவும் போக முடியாது. அப்போ ஒரு பிடிமானம் இல்லாம தவிர்த்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, முதலில் அதிமுக பாஜகவை நம்பி களத்தில் இறங்குனவர் அவர்தான். இந்த ஆமா, கட்சி ஆமா. அவருடைய நிலைமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்ப சுற்றுலா போற அளவுக்கு தேர்தல் நேரத்தில ஆயிப்போச்சு. அப்போ அவர் எந்த பிடிமானமும் இல்லாம இருக்காரு. தேர்தல் நேரங்கள்ல ஒருவேளை அதிமுக, பாஜக எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய நேரமே வந்துச்சுன்னா, அப்புறம் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வரைக்கும் அவர் ஒரு பிடிமானம் இல்லாம இருக்காரு.